ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 6th தமிழ் இயல் 2 சிறகின் ஓசை. இப்போ வந்து சிறகின் ஓசை அந்த டாபிக் பார்க்குறோம். இதில் வந்து என்ன வலசை போதலை பற்றி வந்து சொல்கிறாங்க. வலசை போதல் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நீர்வாழ் பறவைகள் பெரும்பாலும் வந்து என்ன வலசை போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து ஏன் வலசை போகுது, இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து இந்த இயலில் பார்க்கும்போதுட்டு அந்த பறவைகளை பற்றின கான்செப்ட் தான் பார்ப்போம். அதை தான் வந்து இங்கே சொல்கிறாங்க. வலசை போகிறதுல நீர்வாழ் பறவைகள் தான் வந்து பெரும்பாலும் வலசை போகுது அப்படிங்கிறாங்க. இது வந்து எதனால் வந்து வலசை போகுது அப்படின்னு பார்க்கும்போதுட்டு உணவுக்காகவும் இருப்பிடத்துக்காகவும் தட்பவெப்ப நிலை மாற்றத்தினாலையும் இனப்பெருக்கம் செய்கிறதுக்காகவும் மட்டும்தான் வந்துட்டு வலசை போகிறாங்க அப்படிங்கிறாங்க. இது வந்து எதை அடிப்படையாக வச்சு இது வந்து வலசை போகுதுன்னு பார்க்கும்போதுட்டு நிலவு, விண்மீன், அடுத்து வந்துன்னா புவியீர்ப்பு புலம் இதெல்லாம் வச்சு அடிப்படையாக வச்சு தான் இது வந்து என்ன வலசை போகிறத வந்து சொல்கிறாங்க. அதுதான் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்துட்டு இது வந்து எந்த மாதிரி முறையில் வந்து வலசை போகும் அப்படின்னு பார்க்கும்போதுட்டு வடக்குலேருந்து தெற்கு நோக்கியும் அடுத்து மேற்குலேருந்து கிழக்கு நோக்கியும் போகும். வடக்குலேருந்து தெற்கு நோக்கியும் மேற்குலேருந்து கிழக்கு நோக்கியும் போகக்கூடியதான் வந்துட்டுனா இதனுடைய ப்ராசஸாக இருக்கும். அடுத்து வந்து இந்த பறவைகள்னு பார்க்கும்போதுட்டு வந்து பறவைகள் வந்து தங்களுக்கு என்ன ஒரு வழித்தடத்தை வந்து தேர்ந்தெடுத்து அந்த பாதையிலே வந்து பயணிக்குங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. ஒரு சில பறவைகள்னு பார்க்கும்போதுட்டு அதே பாதையிலே வந்து தாய் நிலங்களுக்கு திரும்பக்கூடியதாக இருக்கும். ஒரு சில பறவைகள் வந்து போகிறது ஒரு வழியாகவும் திருப்பி வர்றது வந்து ஒரு வழியாகவும் வந்து இருவேறு பாதைகளை வந்து பயன்படுத்தி போகும். அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்துட்டு இது வந்து ஒரு சில பறவைகள்னு பார்க்கும்போதுட்டு ஓய்வுக்காகவும் அடுத்து வந்து இறைக்காகவும் என்னென்னா தரையில் வந்து இறங்கக்கூடிய பறவைகளாக இருக்கும். ஒரு சில பறவைகள்னு பார்க்கும்போது எங்கேயுமே நிற்காமையே வந்துன்னா இறங்கக்கூடிய பறவைகளாக வந்து இருக்கும் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு தான் இங்கே எக்ஸாம்பிளுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. சிறகடிக்காமல் வந்து என்ன கடலையும் தாண்டி பறக்கக்கூடிய பறவையை பார்த்தோன்னா கப்பல் பறவை அப்படின்னு சொல்லப்படுது. இது தரையிறங்காமல் வந்துட்டு 400 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து என்ன பறக்கக்கூடிய பறவையாக கருதப்படுது. இதுக்கு வந்து இன்னொரு பேருன்னு பார்க்கும்போது கப்பல் கூளைக்கடா, அடுத்தது வந்து கடல் கொள்ளை பறவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இது வந்து 3 பேர் சொல்கிறாங்க. கப்பல் பறவை, அதுக்கப்புறம் வந்து என்ன கப்பல் கூளைக்கடா, அதுக்கப்புறம் வந்து என்ன கடல் கொள்ளை பறவை அப்படின்னு சொல்லிட்டு வந்து 3 பேர் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து என்னென்னா வெளிநாட்டிலேருந்து பறவைகள் வந்து வெளிநாட்டு பறவைகள் வந்து வலசை வருவதாக வந்து இலக்கியங்களில் கூறப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடினா 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி சத்திமுத்த புலவர் அப்படிங்கிறவர் வந்துட்டு ஒரு பாடல் வழியில் வந்து இதை வந்து சொல்லியிருக்காரு. அதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. நாராய் நாராய் செங்கல் நாராய் அப்படின்னு சொல்லி வந்துன்னா பாடல் வரியை வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பாடலில் உள்ள ஒரு லைன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. தென் திசை குமரியாடி வட திசை ஏகுமி நாயின் அப்படின்னு சொல்லி வந்து அடிகள் மூலியமாக நமக்கு தெரியுது பறவைகள் வந்து வலசை போன செய்தியை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. யார் குறிப்பிட்டிருக்காங்க? சத்திமுத்த புலவர் அப்படிங்கிறவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா பார்த்தோன்னா ஐரோப்பாவிலேருந்து வந்து தமிழகத்துக்கு வந்து செங்கல் நாராய்கள் வருவது தற்போதைய ஆய்வுகளையும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இவர் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்காரு சத்திமுத்த புலவர். அதே விஷயம் வந்து இப்போவும் வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து வெளிநாட்டு பறவைகளோட புகலிடமாக எது விளங்குது? நம்ம தமிழ்நாடு வந்து விளங்குதுன்னு இங்கே சொல்கிறாங்க. அடுத்து வந்துன்னா சிட்டுக்குருவின்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு அழிந்து வரக்கூடிய இனமாக கருதப்படுது. அந்த சிட்டுக்குருவி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஆண் குருவி பெண் குருவின்னு 2 டைப்பாக வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க. ஆண் குருவி அப்படிங்கிறது பார்க்கும்போது தொண்டை பகுதி வந்து கருப்பு நிறத்துலையும் அப்புறம் வந்து அதனுடைய உடல் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னா அடர் பழுப்பு நிறத்தில் காணப்படுங்கிறாங்க. பெண் குருவின்னு பார்க்கும்போது வந்து உடல் ஃபுல்லாக வந்து மங்கிய நிறத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே கொடுத்துருக்க குருவி வந்துட்டு ஆண் குருவியாக வந்து கருதப்படுது. சரிங்களா? கழுத்தில் வந்துட்டு பிளாக் நல்லா இருக்கும், கருப்பு நிறத்தில் இருக்கும். உடல் வந்து என்னென்னா அடர் பழுப்பு நிறத்தில் காணப்படுது. அடுத்து சிட்டுக்குருவி அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து கூடு கட்டி வாழக்கூடிய இனம்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து கூடு கட்டும்போது எப்படி இருக்குன்னா சத்தம் விட்டுக்கிட்டே கூடு கட்டும். இது வந்து 3 முதல் 6 முட்டைகளை வந்து இடும். 14 நாட்களுக்கு வந்து அடைகாக்கும். 15வது நாள் குஞ்சு பொரிச்சு அது வந்து இது பண்ணிடும். அதுக்கப்புறம் சிட்டுக்குருவின்னு பார்க்கும்போது துருவ பகுதிகள் தவிர மிச்ச எல்லா பகுதிகள்லையும் வாழக்கூடிய மனிதன் வாழக்கூடிய அனைத்து பகுதிகள்லையும் வாழக்கூடியது தான் வந்து சிட்டுக்குருவிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்தியாவிலன்னு பார்க்கும்போதுட்டு இந்தியா முழுவதும் சிட்டுக்குருவிகள் வந்து நிறைய இடத்துல இருக்குது. இமயமலையிலன்னு பார்த்தோன்னா 4000 மீட்டர் உயரத்தில் வந்து கூட வந்து இது வந்து வாழும் அப்படிங்கிறாங்க. இமயமலைன்னு பார்க்கும்போதுட்டு 4000 மீட்டர் உயரத்தில் வந்து இது வந்து வாழக்கூடியதாக கருதப்படுது. அதுக்கப்புறம் இதுகளோட உணவுன்னு பார்க்கும்போது தானியங்கள், புழுப்பூச்சிகள், அதுக்கப்புறம் வந்து மலர் அரும்புகள், இளந்தளிர்கள், தேன் இது மாதிரிலாம் வந்து அதுக்கு வந்து சாப்பிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துன்னா இது வந்து மோஸ்ட்லி எதை தான் உட்கொள்ளுன்னு பார்க்கும்போது புழுப்பூச்சிகளை தான் உட்கொள்ளணும் அப்படிங்கிறாங்க. இது வந்து இதனுடைய ஆயுட்காலம்னு பார்க்கும்போது 10 to 13 வருஷம் வந்துன்னா இது வந்து உயிர் வாழக்கூடியதாக இருக்கும். இது வந்து வேகமாக பறக்கும். அதனால வந்துட்டு
நம்ம வந்துட்டு சும்மா சொல்லுவோம்ல, சிட்டாய் பறந்து விட்டான் அப்படின்னு சொல்லிலாம் வந்து என்ன சொல்கிறது உண்டு. சிட்டு மாதிரி வந்து என்னென்னா வேகமாக செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சிட்டுக்குருவிகள் வந்து அழிவுக்கான காரணமும், அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து என்னென்னா பறவைகளை வந்து காப்பதற்காக நாம் செய்ய வேண்டிய வழிகளையும் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சிட்டுக்குருவிகள் வந்து அழிவதற்கான காரணம்னு பார்க்கும்போது, நம்ம வந்து விவசாயத்துக்காக பூச்சிக்கொல்லிலாம் நிறையா பயன்படுத்துகிறோம். அதுதான் வந்து என்னென்னா புழுப்பூச்சி உருவாக முடியாமல் பண்ணிடுது. அப்போ வந்து அதுகளுக்கு உணவு கிடைக்காம போயிடுது. அப்புறம் வந்து நவீன கட்டடங்கள் வந்து நிறையா உருவாக்குறதுனால கூடு கட்டத்துக்கு வந்து அதுக்கு வந்து ஏற்ற தாவரங்கள் வந்து கிடைக்காம போயிடுது. அதுக்கப்புறம் வந்து செயற்கை வேலிகளும் நிறையா வந்து உருவாக்கிடுறாங்க. அதுவும் வந்து அதுகளுக்கு பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்குது. வேலி தாவரங்கள்லாம் வந்து குறைஞ்சி போயிடுது. ஓய்வெடுக்கிறதுக்கும் வந்து அதுகளுக்கு புதர் செடி இல்லாமல் இருக்குது. உணவுக்காகவும் இருப்பிடத்துக்காகவும் சிட்டுக்குருவிகள் வந்து மற்ற பறவையோட வந்து என்ன போட்டி போட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி நிலைமை வந்து வந்துருச்சுங்கிறாங்க. அடுத்து வந்து பறவை இனங்களை வந்து காப்பாற்றுறதுக்கு வந்து நம்ம என்னென்ன செய்யணும்னு பார்க்கும்போதுட்டு, அரசு அந்த மாதிரி வந்து என்ன மரங்களை வளர்க்கணும். அடுத்து வந்து அவரை, புடலை அந்த மாதிரி கொடிகளெல்லாம் வளர்க்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து உள்ளூர் தாவரங்களையும் நிறையா வளர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் செயற்கை உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள்லாம் வந்து பயன்படுத்துறத வந்து தவிர்த்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு இதில் வந்து நிறையா முறையில் வந்து காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா இந்தியாவுடைய பறவை மனிதரை பற்றி தான் அங்கே கொடுத்துருக்காங்க. இன்றைய வந்து பறவையியல் ஆய்வாளர்களில் வந்து முன்னோடியாக யார் கருதப்படுறாங்கன்னா டாக்டர் சலீம் அலி. சலீம் அலி கருதப்படுறாங்க அப்படிங்கிறாங்க. இவர் வந்து என்ன தன்னோட வாழ்நாள் முழுவதும் வந்து என்னென்னா பறவைகளை பற்றி தான் வந்து ஆராய்ச்சி செஞ்சார். அப்போ வந்துட்டு இவர் வந்து என்னென்னா அதனால் இவர் வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா இந்தியாவுடைய பறவை மனிதர்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா இவர் வந்து தன்னோட நூல் ஒன்று எழுதியிருக்காரு. அது வந்து என்னென்னா வாழ்க்கை வரலாறாக கருதப்படுது. அதுக்கு வந்து நேம் என்ன வச்சுருக்காருன்னா சிட்டுக்குருவிகளின் வீழ்ச்சி அப்படிங்கிறது வந்து என்ன நேமாகவே வச்சுருக்காரு. தன்னோட வாழ்க்கை வரலாறை அப்படி வந்து எழுதி நேம் வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் வந்து என்ன காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு சொல்லி வந்து என்ன பாரதியார் பாடியிருக்காரு. அது ஒரு பாடல். காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவர் வந்து என்ன தனக்கு சமைக்கிறதுக்கு வச்சுருந்த உணவுக்கு வச்சுருந்த அரிசியெல்லாம் எடுத்து குருவிகளுக்கு போட்டுட்டு மகிழ்ச்சியோடு வந்து பட்டினியாக இருந்தார் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சலீம் அலி பார்த்தோம்ல, அவர் வந்து ஒரு கூற்று சொல்கிறாரு. மனிதன் இல்லாத உலகில் வந்து பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது அப்படிங்கிறத இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. சலீம் அலி தான் இதை வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஆட்டிக்காலா, அங்கே ஒரு பறவை பார்த்தோம், கப்பல் பறவைன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து என்ன ஆட்டிக்காலா பார்க்குறோம். இது வந்து என்னென்னா உலகிலேயே நெடுந்தொலைவு 22,000 கிலோமீட்டர் வந்து என்ன பயணம் செய்யக்கூடிய பறவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஆர்டிக் கடல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து ரொம்ப ஆழமான கடல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 22,000 கிலோமீட்டர் அது இருக்குதுன்னு சொல்லி நினச்சிக்கோங்க. அப்போ 22,000 கிலோமீட்டர் பறக்கக்கூடிய பறவைன்னு பார்க்கும்போதுட்டு ஆர்டிகாலான்னு சொல்லுப்படுது. அடுத்து பறவையை பற்றி வந்து படிக்கக்கூடிய படிப்பு என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆர்னித்தாலஜின்னு சொல்லுவாங்க. அடுத்து உலக சிட்டுக்குருவிகள் நாள் எப்போனா மார்ச் 20ஆம் தேதி வந்து கொண்டாடப்படுது. அடுத்து 1 மார்க் பார்க்கலாம். தட்ப வெப்பம் அப்படிங்கிறத வந்து பிரித்து எழுதணும்னா தட்பம் கூட்டல் வெப்பம் அப்படி சொல்லி பிரித்து எழுதலாம். அடுத்து வேதி உரங்கள் அப்படிங்கிறத வந்து பிரித்தோம்னா வேதி கூட்டல் உரங்கள்ங்கிறத பிரிக்கலாம். தரை கூட்டல் இறங்குங்கிறது தரை இறங்கும் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். வழி கூட்டல் தடம் அப்படிங்கிறது வந்து என்ன வழித்தடம் அப்படின்னு சொல்லி வந்து சேர்த்து எழுதலாம் கிடைக்கும். சிட்டுக்குருவிகள் வந்து வாழ முடியாத பகுதின்னு பார்க்கும்போது நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம், துருவ பகுதியில் மட்டும்தான் வாழ முடியாது. மனிதர் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் வந்து இதுகளால் வாழ முடியும்னு சொல்லியிருந்தாங்க. மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவைன்னு பார்க்கும்போது ஆர்டிகாலா எத்தனை கிலோமீட்டர் 22,000 கிலோமீட்டர்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது சத்திமுத்த புலவர் தான் வந்து பாடியிருந்தார். நாராய் செங்கல் நாராயண் கூட பாடியிருந்தாங்கல்ல. அடுத்து வந்து என்னென்னா பறவைகள் இடம்பெறுவதற்கு வலசை போதல் அப்படின்னு சொல்லி வந்து பேர் சொல்லுவாங்க. அடுத்து இந்தியாவுடைய பறவை மனிதர் யாருன்னா சலீம் அலி. இவர் தான் வந்து சிட்டுக்குருவிகளின் வீழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வாழ்க்கை வரலாறை எழுதியிருந்தவர். அடுத்து பறவைகள் வலசை போக காரணங்களுள் ஒன்று அப்படின்னு பார்க்கும்போது தட்பவெப்பநிலை, இனப்பெருக்கம் அந்த மாதிரி ஒரு சில காரணத்துக்காக அது போகுதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம். மரங்களை வளர்ப்பது வந்து மரங்களை வளர்த்து இயற்கையை வந்து காப்போம், செயற்கை உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம் சொல்லிட்டு ஒரு 1 மார்க் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து என்னன்னா தமிழகத்தில் வந்து வலசை பறவைகளின் வருகை மிகுந்துள்ளது. தற்போது சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், அதுகளுக்கு வந்து என்ன கூடு கட்ட கூட இடம் இல்லாமல் வந்துட்டு எல்லாம் மிச்ச பறவைகள்கிட்ட வந்து சண்டை போடுதுன்னு சொல்லி பார்த்தோம்ல. அதனால் வந்து என்ன சிட்டுக்குருவிகளோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் லெசனில் கிழவனும் கடலும் பார்க்கலாம். தேங்க்யூ.